வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தயிர் சாதம். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து எப்படி வீட்டில் வந்து க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 hour வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்க 1 கப் அரிசியை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த கப்லேயோ கிளாஸ்லேயோ அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதிலே வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணி 1 கப் அரிசி எடுத்தேன். ஸோ இதில் வந்து நான் 2 தடவை வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மெஷரிங் கப் அளவுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் பால் எடுத்துருக்கேன். பாலும் வந்து இது கூட பால் ஆட் பண்ணால் தான் இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் நம்ம தயிர் சாதத்துக்கு. இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குழவாக வேக விட்டுடலாம். இப்போ வந்து இது 3 விசில் வந்துடுச்சு, ஸ்டீமாக இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சாதம் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஹோட்டல் மாதிரி நல்லா வந்து க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து சாதத்துக்கு. ஸோ இது பட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ சூடாக இருக்கும் போதே வந்து சாதத்தை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் பட்டரை வந்து நல்லா சாதத்தில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை மசிச்சதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதம் வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா குழன்னு இருக்கும். இப்போ வந்து நல்லா சாதம் வந்து நல்லா குழன்னு பட்டரோட வாசனையோட நல்லா சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இது கூட வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது தயிர் ஆட் பண்ணோன்னா தயிரோட நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சாதம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போயே உடனே சாப்பிட்றதுனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து இது பதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம தயிர் புளிக்காமல் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும், தலை இருக்கும் சாதம். ஸோ இது வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போயே பாருங்கள், நம்ம சாதம் வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வாசனையும் வந்து நல்லா கமகமன்னு இருந்து தயிர் வெண்ணெய் எல்லாம் சேர்ந்து. இப்போ வாங்க இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் கடாயில் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா சூடாக இருந்தால் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் காரத்துக்காக. இது கூட வந்து 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. அது வந்து நம்மளுக்கு நல்ல மனம் கொடுக்கும் தயிர் சாதத்துக்கு. எல்லாமே இது வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வந்து தாளிப்புலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக ஆட் பண்ணோம்னா வந்து தயிர் வந்து கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காகவே வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இதை. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போயே பாருங்கள், நம்ம தயிர் சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் துருவின கேரட், இல்லைன்னா பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய், இல்லைன்னா பொடியாக நறுக்குனா பச்சை மாங்காய், இல்லைன்னா பழ வெரைட்டிஸில் வேணும்னா நீங்கள் வந்து திராட்சை பழம், அப்புறமா இல்லைன்னா மாதுளப்பழம் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பொடியாக திருவின கேரட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா நைஸாக திருவி அந்த கேரட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தயிர் சாதம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ பரிமாறிடலாம். நம்ம தயிர் சாதம் வந்து பார்க்கறதுக்கே நல்லா க்ரீமியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் நம்ம வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.